தமிழ் மொழிகளில் உள்ள ஒவ்வொரு சொல்களுக்கு பின்னாலும் அது அறிவியல் மொழி. கற்கள் என்றால் அது வல்லினமாகத்தான் இருக்கும், பஞ்சு என்றால் மென்மையாகத்தான் இருக்கும். இப்படி தமிழுடைய மொழி இவ்வளவு மேம்பட்டதே அதுக்கு என்ன காரணம்? 50,000 ஆண்டுகளாக தமிழ் நிலப்பரப்பு எந்த படையெடுப்பும் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்த புண்ணிய பூமி. அதனால்தான் இங்கே தவநெறியும் அறநெறியும் பரப்பக்கூடிய 50,000 கோயில்களை கெட்டதுக்கான நேரம் இருந்தது. ஏன் தனக்கு சிலை வைக்காமல் ஆன்மீகத்தை பரப்பினார்கள்? மொழியின் மீது இத்தனை இலக்கியத்தை ஏன் படைத்தார்கள்? உண்மையிலே இலக்கியம், நம்முடைய இலக்கியம் என்ன என்று பவனந்தியார் நன்னூலில் சொல்கிறார். ஒரு இலக்கியத்திற்கான படைப்பான நூலை அறம் பொருள் இன்பம் வீடு பேர் நூற்பயனே என்கின்றார். ஒரு நூலாக இருந்தால் அறம் இருக்கணும், பொருள் இருக்கணும், இன்பம் இருக்கணும், அப்படியானதால் வீடு பேர் அடைய முடியும் என்கின்றார். அறமொழியில் தான் பொருள் சேர்க்க வேண்டும், அப்படி பொருள் சேர்த்தால் தான் இன்பத்தை அடைய முடியும், அப்படி இன்பத்தை அடைந்தால் தான் வீடு பேர் அடைய முடியும் என்று ஒரு அறத்தை கற்றுக் கொடுத்த மொழி நம்மளுடைய தமிழ் மொழி.